ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 5 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த சிங்கர் வந்து சூப்பராக சாங் பாடுறாரு. அப்புறமா எல்லாருமா சேர்ந்து gift கொடுக்குறாங்க. அப்போ மனோஜ் ரோஹிணி வந்து ரிங் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. மீனா வந்து அவங்க பொக்கே அழகா அந்த பேஸ்கெட்டில் பண்ணி அந்த பொக்கையை கொண்டு வந்து கொடுக்கும்போது, இது நீங்கள் செஞ்சது தானே சொல்லி சொல்லிட்டு ஸ்ருதி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னோடனே இப்போ ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ ஸ்ருதியோட அப்பா வந்து முத்துக்கிட்ட பேச வர்றாரு. அப்போனே முத்து என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருங்க சார், நான் யார் கூடயும் சண்டை போடுற மூட்ல இல்ல. நீங்களும் நானும் பேசினாலே சண்டை வந்துரும். நல்லா கேக் சாப்பிட்ற மூட்ல இருக்கிறேன். என்ன கேக் சாப்பிட விடுங்க. நீங்களும் நல்லா சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறமா வீட்ல வந்து என்ன ஆகுதுன்னா, முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து எல்லாரும் வாங்களே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு gift குடுக்குறாங்க. மீனா எனக்கா அப்படின்னோடனே, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே, அதனால தான் அப்படின்னோடனே, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்னமோ சொல்ல வராங்க. அப்புறமா gift ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதுக்குள்ள வந்து ஒரு அழகான மொபைல் இருக்குது. இது எனக்கா அப்படின்னோடனே, ஆமா நீங்க இன்னும் பேசிக் ஃபோன் தானே யூஸ் பண்றீங்க. உங்க பிசினஸ்க்கு இது யூஸ் ஆகும்ல அப்படின்னோடனே, விஜய் என்ன சொல்றாங்கன்னா, ஏம்மா இவளுக்கு எதுக்குமா இதெல்லாம் வாங்கி குடுக்குற அப்படின்னோடனே, அவங்க மனசுக்கு வந்து டைமண்டே வாங்கி குடுக்கலாம். ஆனா எங்களால முடிஞ்சத நாங்க வாங்கி குடுத்துருக்கோம் அப்படின்னோடனே, இப்ப ரோஹிணி கிட்ட மனோஜ் என்ன சொல்றாருன்னா, நம்ம ரிங்கு குடுத்தோம். நமக்கு தராம இவங்க ஒரு பொக்கே குடுத்தவங்களுக்கு ஃபோன் குடுக்குறாங்க அப்படின்னோனே, ஏன்னா என்னால அவள மாரி நடிக்க தெரியல அப்படிங்கிற மாரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. அப்புறமா எல்லாருமா வந்து மீனாவ இது பண்ணிட்டு போன பிறகு விஜயா கிட்ட வந்து அண்ணாமலை சொல்றாரு, "பாத்தியா? அந்த சின்ன பொண்ணுகிட்ட இருக்கிற மனச பார்த்து நீ படிச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த டிராஃபிக் போலீஸ் இருக்கார்ல, அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வராரு. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு வரும்போது சீதாவ பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் கிட்ட போய் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ண குடுக்க போகும்போது, அந்த டாக்டர் அந்த அவங்க அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அட்மிட் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா உள்ள நிக்கிறாங்க. அவருக்கு வந்து வேலை இருக்கனால அட்மிட் பண்ண முடியாது. நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப டாக்டர் ஏதோ விஷயமா வெளியில போயிடுறாங்க அப்போன்னே. சீதா என்ன சொல்றாங்கன்னா, நான் 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு போயிருவேன். நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்றேன். பரவால்ல. நான் வந்து அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னோனே, இல்ல உங்களுக்கு ஏன் சிரமம்னோனே, இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சீதா சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு நிம்மதியா அங்கருந்து கிளம்புறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து சித்திய பார்த்து இந்த மாரி "முத்துக்கு உன் மேல தான் டவுட் இருக்கு பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து, "ஆமாண்ணே சத்யா கூட இத பத்தி என்கிட்ட விசாரிச்சானோனே, ஏன்டா நீ அன்னைக்கே சொல்ல" சொல்லிட்டு அவர அடிக்கிறாங்க. "நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பும்போது, இந்த மாரி சத்யா இருந்த வரைக்கும் எனக்கு அக்கவுண்ட்ஸ் நல்லா பார்த்தா வேணா நீ அக்கவுண்ட்ஸ் பார்க்க வரியான்னு வித்தியா கேட்டோனே, "ஏன்டி எனக்கு என்ன இந்த மாரி கந்துவட்டி விட கணக்கு பார்க்குற மாரியா இருக்குது. என்ன பார்த்தா உன் கூட சேர்ந்தா என் நிலைமைய பார்த்தியா? அப்புறம் கூட்டி பெருக்க கூட கூப்பிடுவான் வான்னு" சொல்லி போயிடுறாங்க 2 பேருமா கிளம்பி. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அந்த டிராஃபிக் போலீஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கு அப்படியே பக்கத்துல முத்துவும், அவரோட ஃப்ரெண்ட் செல்வம் 2 பேரும் அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. முத்து சும்மா இல்லாம இன்னைக்கு என்ன எந்த கேஸும் கிடைக்கலையா? கேஸ் போட்டு தள்ளுறது தானே உங்களோட வேலை அப்படின்னோனே, இவர் போய் முத்துவோட சட்டைய பிடிக்கிறாரு. முத்து அப்படியே சாப்பாட சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அப்போ உங்க ஃப்ரெண்ட் "ஏங்க அவன்கிட்ட இருந்து கையெடுங்க. ஏன் அவன சட்டைய பிடிக்கிறீங்க?" அப்படின்னு சொன்னோனே, முத்து ஃப்ரெண்டு கிட்ட "நீ சும்மா இரு" அப்படின்னு சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்